Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு physics crash course ஓட செகண்ட் டே. இன்னைக்கு வந்து நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் லென்த்தியான டாபிக். அதை வந்து நம்ம 2 நாளா படிக்கலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் இருக்கு அதை தான் இன்னைக்கு வந்து பார்ட் 1 வீடியோல பார்க்க போறோம். அந்த பேசிக் திங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெஷர்மெண்ட்னா என்ன, குவான்டிட்டினா என்ன. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து எல்லாருமே கையில ஃபோன் வச்சிருப்பீங்க. சில பேர் வந்து லேப்டாப்போ பிசியோ வச்சிருப்பீங்க. ஸோ கையில ஃபோன் இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ அந்த ஃபோனை பார்க்குறப்போ அந்த ஃபோனோட லென்த் என்ன, அந்த ஃபோனோட பிரெத் என்ன, அந்த ஃபோனோட திக்னஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசித்து அதை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன அதே கையில வச்சுட்டு, இது எவ்ளோ லைட்டா இருக்கா? இது எவ்ளோ வெயிட்டா இருக்கு? அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அது வந்து குவான்டிட்டி பேஸ்டு. ஸோ மெஷர்மென்ட் அப்படின்றது வந்து பிசிக்கலா நம்ம எடுக்கிற என்டிட்டிக்கு பேர் தான் மெஷர்மென்ட். அதே மாதிரி அதோட சைஸ பொறுத்து, அதோட அமௌண்ட் ஆஃப் வெயிட்ட பொறுத்து எடுக்கிறது வந்து குவான்டிட்டி. இப்போ மெஷர்மென்ட்னா என்ன? குவான்டிட்டினா என்ன? அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட்ட வந்து நம்ம வந்து டைரக்ட்டாவும் மெஷர் பண்ணலாம், இன்டைரக்ட்டாவும் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மெஷர்மென்ட் அப்படின்றத வந்து 3 கைண்ட்ஸா டிவைட் பண்றாங்க. மெஷர்மென்ட்க்கு இன்னொரு பேர் வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ மெஷர்மென்ட்ட வந்து 3 கைண்ட்ஸா சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டி, டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து இண்டிவிஜுவலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம லைஃப்ல பார்க்குற விஷயத்த தான் நம்ம ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே டிபெண்டன்ட்டா இருக்காது. இப்ப நம்மள எடுத்துக்கோங்க. நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோடது தான். ஸோ அது வந்து யாருக்குமே டிபெண்டன்ட் கிடையாது. இத வச்சு தான் நம்மளோட இந்த வெயிட் அப்படின்றது கிடையாது. இது வந்து அவர் ஓன் வெயிட். ஸோ அது வந்து மாஸ். ஓகே, வெயிட்னாலும் மாஸ்னாலும் சேம் தான். ஸோ நம்மளோட வெயிட், நம்மளோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. நம்மளோட ஹைட் எடுத்துக்கோங்க. அது நம்ம யார டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ சேம் அஸ் த டைம், கரண்ட், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இது எதுவுமே வந்து யாருக்குமே டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஓன் குவான்டிட்டி அத தான் நம்ம மாஸ்ன்னு சொல்றோம். அடுத்து வந்து லென்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த மெட்டீரியலோட எண்ட் டூ எண்ட் எக்ஸ்டென்ட் தான் நம்ம லென்த்ன்னு சொல்றோம். ஸோ இந்த லென்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டைரக்ஷன பொறுத்து தான் டிவைட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஹாரிசான்டலா இருந்ததுன்னா அது லென்த், வெர்டிகலா இருந்ததுன்னா அது ஹைட். அதோட இன்னொரு டைரக்ஷன தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம். ஸோ டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட்டுக்கும் அடுத்த ஈவென்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டைம் டிஃபரன்ஸ். அந்த டைம் இன்டர்வல தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா, ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வர்றப்போ, நம்ம குவான்டிட்டிய பத்தி படிக்கிறப்போ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு மெட்டீரியல்னாலும் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ், சின்ன சின்ன மாலிக்யூல்ஸால தான் மேட் ஆயிருக்கு. ஸோ அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸோட ஒருங்கிணைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு மெட்டீரியல், ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆட்டமோட கூறு தான் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆட்டம்ஸ வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் மோல்ல வந்து மெஷர் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? லென்த்னா நம்ம வந்து மீட்டர் அந்த மாரி போடுறோம். ஸோ அப்ப வந்து ஆட்டம்ஸ்க்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல். ஸோ மோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ 1 மோல் இஸ் ஈக்குவல் டூ 6.03 into 10 power 23 அப்படின்னு அர்த்தம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் மோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 மோலோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ 6.023 into 10 power 23. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பாடியில வந்து சில நேரம் ஹாட்டா இருக்கும். சில நேரம் வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அததான் நம்ம வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். அந்த பாடி டெம்பரேச்சருக்கு இன்னொரு பேரு தான் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா,
அதாவது ஒரு சாலிட் ஆங்கிள்ல இருந்து எமிட் ஆகிற லைட்டுக்கு பேர் தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதே மாதிரி அந்த லைட்ல இருந்து டெவலப் ஆகிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு பேர் தான் லூமினஸ் ஃப்ளக்ஸ். நிறைய பேருக்கு லூமினஸ் இன்டென்சிட்டினா என்ன, லூமினஸ் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட, லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ளக்ஸ்ன்றது. ஸோ திரும்ப சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒரு சாலிட் ஆங்கிள் இருந்து எமிட் ஆகிற லைட்டுக்கு பேர் தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து டெவலப் ஆகிற எனர்ஜிக்கு பேர் தான் லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து த்ரூ கண்டக்டர் ஒரு பாஸ் ஆகுற ஒரு எனர்ஜி தான் எலக்ட்ரிக் கரண்ட். இது எல்லாமே மெஷரபிள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு எனர்ஜி. அடுத்து வந்து பார்க்க போறது சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட்ஸ் தான் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பிளேன் ஆங்கிள், இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பாயிண்ட்ல இருந்து டெவலப் ஆகிற ரெண்டு ரேஸ்க்கு பேர் தான் வந்து பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போயிட்டு கோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் திரும்பி சொல்றேன். பிளேன் ஆங்கிள் அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து டூ ரேஸ் வந்து டெவலப் ஆகி பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து பிளேன் ஆங்கிள். அடுத்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னா அட் அ பர்டிகுலர் ஆங்கிள் இது வந்து என்ன செய்யும்னா இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து அதே ரெண்டு ரேஸ் தான் பாஸ் ஆகும் வித் சம் ஆங்கிள். இது ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோன் ஃபார்மேஷனுக்கு பேரு தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி வந்து எதுக்குமே வந்து டிபெண்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த், பிரெத், டெப்த், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இந்த மாதிரி எக்கச்சக்கமா பார்த்தோம். பட் டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை டிபெண்டா இருக்கும். அதுதான் டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஏரியா வேணும்னா எனக்கு வந்து லென்த்தும் பிரெத்தும் தேவை. இதே வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த், பிரெத், ஹைட் தேவை. ஸோ இந்த மாதிரி டிபெண்டா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபைனலா வந்து பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டின்னு நமக்கு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டியோட யூனிட் என்ன, இந்த குவான்டிட்டியை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் குவான்டிட்டி என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பேஸ் குவான்டிட்டி மொத்தம் 5 என்னென்ன அப்படின்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ லென்த்தை வந்து நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா எல்னு டினோட் பண்றோம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். அடுத்து மாஸை வந்து ஸ்மால் எம்னு டினோட் பண்றோம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி. டைமை வந்து ஸ்மால் டி அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட், ஸ்மால் எஸ். டெம்பரேச்சரை வந்து கேபிட்டல் டி அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கெல்வின், ஸ்மால் கே. எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஐ அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பேஸ் குவான்டிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது வந்து எதுலையுமே டிபெண்டா இருக்காது. டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் பேஸ் குவான்டிட்டி. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டிலையும் மொத்தம் 5 இருக்கு. என்னென்ன அப்படின்னா வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன். அப்ப இவ்வளவுதானா அப்படின்றது கிடையாது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வால்யூம். வால்யூமை வந்து வி அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். டென்சிட்டியை வந்து ரோ அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு எழுதலாம். கிலோகிராம் மீட்டர் பவர் -3ன்னு எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டியை ஸ்மால் வி அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் -1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை வந்து எஃப்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் நியூட்டன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷனை ஸ்மால் ஏ அப்படின்னு டினோட் பண்றோம். இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி பேசிக் இன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பற்றின ஒரு பேசிக் டேர்ம்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ so much for watching the video.